வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை வணிகமாக்கும் இந்து சமய அறநிலைத்துறையை பாஜக சார்பில் 9ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் கண்டித்து மனு கொடுக்கும் போராட்டம் நடந்தது. தேனி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வரும் மே 12ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 8 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவிற்கு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தவும் திருவிழாவை காணவும் தினசரி பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்வர். திருவிழாவை காண வரும் பக்தர்கள் மற்றும் குழந்தைகள் பொழுதுபோக்கிற்காக எந்திர ராட்டினம் ஏலம் விடப்படுகிறது. இந்த எந்திர ராட்டினத்திற்கான ஏல தொகை ஆண்டுக்காண்டு அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதனால் ராட்டினம் ஏறும் பொதுமக்களுக்கு ராட்டின கட்டணமும் ஆண்டுக்காண்டு அதிகரித்து கொண்டே செல்கிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு ராட்டினம் இயக்குவதற்காக புதிய நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எந்திர ராட்டினம் இயக்குவதற்கான ஏலத்தை எடுப்பதற்கு ஒப்பந்ததாரர்கள் யாரும் முன்வராமல் ஏற்கனவே 2 முறை ஏலம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ராஜபாண்டியன் தலைமையில் மாவட்ட பொதுச் செயலாளர் மலைச்சாமி, அரசு தொடர்பு பிரிவு மாவட்ட தலைவர் நவநீதன் கிருஷ்ணன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் முத்துப்பாண்டி, சரவணன் உள்ளிட்ட கட்சியினர் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மனு கொடுக்கும் போராட்டத்துக்கு வந்திருந்த பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து கோவில் செயலர் அலுவலர் சுபிதாவிடம் பாஜகவினர் மனு வழங்கினர். அந்த மனுவில் வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் 8 நாட்கள் சிறப்பாக தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரும் பக்தர்கள் அனைவரும் தன் குழந்தைகளுடன் ராட்டினம் ஏறுவது, விளையாட்டுப் பொருட்கள் போன்றவற்றிற்கு சிறந்த இடமாக இருந்தது. இப்போது இந்து சமய அறநிலைத்துறை இந்த 8 நாட்களுக்கான வாடகை பணம் என்ற பெயரில் இந்து சமய அறநிலைத்துறை தன் சொந்த நிலம் போன்று ஆண்டுதோறும் பணத்தை ஏற்றிக்கொண்டே சென்றுள்ளது. இப்போது எந்திர ராட்டின ஏலம் 3,50,00,000 மேலாக ராட்டினம் கடைகளில் ஏலம் விடக் கோரி இந்து சமய அறநிலைத்துறை ஏலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனால் எந்திர ராட்டின ஏலம் 2 முறை ஏலம் எடுப்பவர்கள் அதிக விலை என்று கூறி ஏலம் எடுக்கவில்லை. மேலும் இந்து மக்கள், ஏழை எளிய மக்கள் தன் குழந்தையுடன் வந்து அருள்மிகு கௌமாரியம்மன் சுவாமி தரிசனம் செய்ய வருவோர். இவர்கள் தலையில்தான் இந்த ஏல விலை ஏற்றம் அதிகப்படியான செலவுகளை கொடுக்கின்றது. அதனால் மக்கள் வருகை குறைந்து கொண்டே செல்கிறது. இதனால் இந்த ஏலத்தை தாங்கள் எடுத்து தடுத்து நிறுத்தி இதற்கான மொத்த செலவுகளை கணக்கில் கொண்டு குறைத்து 1 கோடிக்கு மேல் செல்லாமல் ஏலம் விட வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் சார்பில் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என இருந்தது. மேலும் தவறும் பட்சத்தில் சட்ட ரீதியான வழக்குகள் தொடரப்படும் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் இருந்தது. தொடர்ந்து பாஜகவினர் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர்.